பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 14 verse 25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி விடுவித்தார், எப்படி ரட்சித்தார் என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்களை ஆச்சரியமாக வழி நடத்தி கொண்டு வந்தார். அவங்க வெளியில் வரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. பின்னால் பார்வோனுடைய சேனை திரும்ப பின்தொடர்கிறது. ஏனென்றால் பார்வோன் அவர்களை விட்ட பின்பு தான் அவன் யோசிக்கிறான், ஐயோ அவங்கள போக விட்டுட்டோமே, நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லையே, அவங்கள திரும்பி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி அவங்க பார்வோன் அவனுடைய சேனையை அனுப்புகிறான். யாரை பிடிக்கிறதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்கு. அவர்கள் குதிரைகளோடும் ரதங்களோடும் புறப்பட்டு வருகிறார்கள். இதை பார்த்த மாத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி போகிறார்கள். எல்லாம் சுற்றிலும் மலை, முன்னால் பார்த்தா கடல், பின்னால் எகிப்தியருடைய சேனை. நம்ம எல்லாம் சூழப்பட்டு போய்விட்டோமே, இப்போ நம்ம பிடிச்சிட்டு போனால் இன்னும் அதிகமாக நம்மளை கஷ்டப்படுத்துவாங்களே அப்படின்னு அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் மோசே நேரத்தில் சொல்கிறாரு, அவங்க பயப்பட வேண்டாம். 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த எகிப்தியர், இவங்களை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பார்க்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், அது போதும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்னைக்கு இஸ்ரவேலருக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணினார்? அவர்களுடைய காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் முன்னால் போன தேவன், அவர் பின்னால் அவங்க 2 பேரும் அவங்க ஒருத்தர் மீட் பண்ணாதபடி கர்த்தர் அவங்கள பாதுகாத்தாராம். எவ்வளோ அருமையான தேவன் இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே நின்று வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தினார்? செங்கடலை பிளந்து அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. வெட்டாந்தரையில் கர்த்தர் நடத்தினார். ட்ரை லேண்டில் அப்படியே அழகாக அவங்க நடந்து போகிறாங்க ஆண்டவருடைய ஜனம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடு குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். பார்வோன் சேனையும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இஸ்ரவேலருக்காக ஆண்டவர் வழிவை கொடுத்திருந்தாரே, அதே வழியில் அவர்களும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் ரதங்களோடு அவங்க குதிரை வீரர்களோடு அவர்களை பின்தொடர்கிறார்கள். கிழக்கு வெளிக்கும் வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். ஆண்டவர் கலங்க பண்ணார்.
ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணார்? அவங்களுடைய ரதத்தில் வந்து அந்த உருளைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன செய்யுது, அந்த ரதத்தினுடைய அந்த சக்கரத்தை அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. இன்றைக்கி நம்ம கார் ஓட்டுறோம், காரில் பிரேக் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ரதங்களில் இருக்கிற உருளைகளை கழற்றி விட்டார் கர்த்தர். எவ்வளோ அருமையான தேவனில் ஆண்டவர் அதை செய்தாராம். பிரியமானவர்கள், இன்றைக்கி நம்ம வாசித்தோம் இல்லையா, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலும்படி கர்த்தர் செய்தார். அப்போ அவங்க என்ன செய்தாங்களா? தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்த பண்ணினார். எவ்வளோ நேரம் அந்த ரதத்தை கஷ்டப்பட்டு அவங்க நடத்தியிருப்பாங்க. கடைசியில் அவங்க ரதத்தெல்லாம் விட்டுட்டு ஒருவேளை கால்நடையாக போய் பிடிக்கலான்னு கூட அவங்க ஓடி இருக்கலாம். அவங்க வருத்தத்தோடே நடக்கவும் தேவன் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், லெட் அஸ் ஃப்ளீ ஃப்ரம் தீஸ் பீப்புள். நம்ம ஓடிடலாம், நம்ம வந்து இஸ்ரவேலர்லாம் வேண்டாம், நம்ம ஜீவனை தப்பும்படி நம்ம பின்னால் போயிடலாம். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது மனுஷ செயலே கிடையாது, இது தெய்வ செயல், தேவனே யுத்தம் பண்ணுறாரு, நம்ம போயிடலாம், இது கர்த்தருடைய காரியம், எந்த மனுஷனும் வந்து அந்த உருளைகளெல்லாம் கலற்றலை, இது கர்த்தரே செய்கிறாரு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நிற்கிறார். யார் சொல்கிறா? எதிராளி சொல்லுகிறான். அவர்களை பகைத்த, அவர்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னால் புறப்பட்டு வந்த அந்த எகிப்தியருடைய இராணுவம் பேசுகிறது. அவர்களுக்கு கர்த்தரே துணையாய் நிற்கிறார், நம்ம போயிடலாம், நம்ம திரும்ப போய் விடலாம் சொல்கிறார். ஓடி போவோம், அவர்களை விட்டு ஓடி போயிடலாம். நம்ம தியானித்தோம் இந்த வாரத்தில், லாஸ்ட் வீக்கில் தியானித்தோம் இல்லையா, அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள், ஓடி போவோம். அவங்க சொல்கிறாங்க, நம்ம இவங்களை விட்டுட்டு ஓடிடலாம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார், எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசே நோக்கி, ஜலம் எகிப்தின் மேல், அவர்களுடைய ரதங்கள் மேல், அவருடைய குதிரைகள் வீரர்கள் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். என்டையர் ஆர்மி, எகிப்தினுடைய எல்லா சேனைகளும் அந்த செங்கடலிலே அவர்கள் கவிழ்க்கப்பட்டு போனார்கள். ஜலம் திரும்பி வந்த ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னால் சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை, ஒருத்தர் கூட தப்பலை, ஒருவர் கூட தப்பல. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்திலே செய்த இந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராகிய மோசேனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அன்றைக்கு செய்த அதே கர்த்தர், அன்றைய இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணின அதே தேவன் இன்று உங்களுக்காகவும் யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம், என்ன பிரச்சனை இப்படியாக நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக, நம் பட்சமாக அவர் இறங்கி வந்து யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு செய்வார். எகிப்தியருடைய சேனையையே கர்த்தர் அமிழ்த்து போட்டார், கவிழ்த்து போட்டார். அவர்களே சொல்கிறாங்க, கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் பண்ணுறாரு, ஆண்டவரே உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அப்படியாக எதிராளிகள் பேசும்படி தேவன் செய்வார். பயப்படாதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு உகந்த ஜனங்களாய் நம்ம இருக்கும்போது நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?